Hello guys, welcome to this new vlog. இந்த vlog வந்து இனி ஒரு புது நாள்ல பார்க்குறோம்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். மொத்தி வந்து அவங்க ஊருக்கு போகிறோம், நான் வந்து என் ஊருக்கு போகிறேன். ஸோ அந்த vlog தான் இது. ஓகேங்க guys, ஆட்டோ வந்துச்சோம். ஸோ இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகேங்களா? இதுதான் எங்கள் தெரு ஊர். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கிரவுண்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஃபுல்லாக பில்டிங்காக கட்டிகிட்ருக்காங்க இந்த இடத்துல. செம்மையாக இருக்கும். போய் விளாடுவோம் மார்னிங்கெல்லாம், நல்லாயிருக்கும். வாக்கிங் எல்லாம் போவோம். இப்போ அது கூட போக முடியாது. இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லாஸ்ட் எங்கள் தாத்தா வீடு. எனக்கு வந்து 9 மணிக்கு ட்ரெயின் சொல்கிறேன் பாரு, பஸ்ஸு. எனக்கு வந்து 9 மணிக்கு பஸ்ஸு. ஸோ இங்கேருந்து நாங்கள் 8 மணிக்கே கிளம்பிட்டோம். சரி அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே, சில் பண்ணலாமே. மொத்திக்க பஸ் பிடிக்கணும். ஆனால் ஒன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் தம்பிக்காக வெயிட் பண்ணுறான். மொத்தி அவன் தம்பி வந்து கோராக்கோட்லேருந்து வரான். ஸோ அதனால் சரி அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடு இருந்துச்சு. இங்கே பார்த்தா இப்போது ஒரு இதுவும் இல்லை, வீடெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டேஷன் கட்டுறாங்க போல் இந்த இடத்துலலாம். ஃபஸ்ட் நிறைய வீடு இருந்தது. இங்கே ட்ரெயின் ட்ராக்கு இது வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட். இன்னைக்கு சண்டே வேறையா, ஸோ கடை பயங்கரமாக இருக்குது இந்த சைடு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு. ஆனால் பெட்ரோல் பங்க் மாதிரியே இல்லை, இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு. அண்ட் இது ஓவர் பிரிட்ஜ். ஸ்டேஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. இது வந்து ஸ்டேஷன் நேற்று காமிச்சிருப்பேன். அந்த சைட்லேருந்து ஸ்டேஷன் வந்து இந்த சைடில் இருக்குது. பிரிட்ஜு ஏறி இறங்கினாலே பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். கைஸ், எனக்கு கொஞ்சம் சில்னஸாக இருக்குது. ஸோ அதனால் சூடாக ஒரு டீ. அந்த சூடாக டீ குடிக்கிறதுல தனியாக ஒரு சுகம் இருக்குது. #டீ லவர்ஸ். வந்து ரைடால் வந்து இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு இது ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிற கவுண்டர் பாருங்க. இவர் தான் இப்படி தான் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட வந்து எல்லா இதுவும் இருக்கும். இதுதான் அது. இந்த இடத்துல வந்து எந்த ஊருக்கு பஸ்ஸு சொன்னாலும் அவர் வந்து அந்த டோக்கன் மாதிரி வச்சுருப்பார். நம்ம இது பண்ணிவிட்டு விண்டோ சீட்டை என்ன சீட்டுன்னு சொன்னால் அவர் குறித்து விண்டோ சீட்னா விண்டோ சீட்டு கொடுத்துருவார். அப்படி தான் இங்கே வந்து வாங்குவாங்க. என்ன ஒரு குயிக்காக ஒரு டூர் போயிடலாம். ஓகே, இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வாங்க போகலாம். நான் வந்து நியூஸ் பேப்பர் தேடிட்டுருந்தேன். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்கா இல்லையான்னு தெரில. நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. ஸோ அதனால் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தேடுறேன். அவங்க கடையில் இங்கே பக்கத்தில் ஒன்று கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இல்லை, கொஞ்சம் முன்னாடி போங்க, அங்கே வந்து எல்லா நியூஸ் பேப்பரும் இருக்கும்னு. அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் ரைடா பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. எப்படி பஸ் எல்லா பஸ்ஸும் எப்படி என்ட்ரு ஆகி இப்படி உள்ளே போய் அந்த சைட்லேருந்து அப்படி போயிடும். இதுதான். அண்ட் இந்த சைட்லேருந்து அந்த பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் சொன்னால அது இந்த சைட்லேருந்து வரும். இங்கே புதுசாக இது செட் பண்ணியிருக்காங்க, எல்இடி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கேஃபட்டேரியா இடம். அண்ட் இது பஸ் எல்லாம் இப்படி தான் வரும். எங்கள் பஸ்ஸும் இப்படி தான் வரும். அந்த பிரிட்ஜிலேருந்து வரும். அது குணப்பூர்லேருந்து வருது. குணப்பூர்னு சொல்லி இங்கே பக்கத்தில் ஒரு ஊர். அந்த சைடு தான் மொத்தியோட ஊரும் இருக்குது.
இப்போ நாங்கள் போகிற ரூட் வந்து அந்த சைடு போவோம், அந்த சைடு. இங்கே வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் பஸ்ஸை விட ப்ரைவேட் பஸ் தான் அதிகமாக ஓடுமே. அது ஏன்னு தெரில, கவர்மெண்ட் பஸ் அந்த அளவுக்கு இருக்காது, ப்ரைவேட் பஸ் தான். நம்மளே அது மாதிரி விட்டுடலாம் போல் பஸ்ஸு. நல்லா அது ஒரு பிஸ்னஸ் தான். நான் என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இது இருக்குது, ஐ லவ் ரைடானு. இது ஒரு சின்ன இது. அண்டு கைஸ், அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி போடுறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி சின்னதாக ஒரு இது பூக்கள், இந்த இது ஓகே இருக்குது. அண்ட் இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகும் பஸ்ஸெல்லாம். ஸோ இது கலங்கரை டிஃபன் சென்டர்ஸு, இந்த இதெல்லாம் இங்கே இருக்குது. எங்களுக்கு வர பஸ் வந்து அந்த இடத்துல நிற்கும். ஆனால் பஸ் வரல. பஸ் வந்தால் தான் என்ன கதைன்னு தெரியும். பஸ் ஸ்டாண்டு ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். எங்கள் அம்மாலாம் வந்து இறங்கும் போது வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். அம்மா அக்காலாம் வந்து இறங்கும் போது. அது பழைய வீடியோ, ஓகே, அதை விட்டுருங்க. இனிமேல் போடுற ஃப்ரெஷ் வீடியோ வந்து எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ளே தான் ஏடிஎம் இருக்குது, எஸ்பிஐ ஏடிஎம் ஒன்று. சுற்றி முற்றி பார்த்தா இதுதான் பஸ் ஸ்டாண்டு. சரி, இதோட பஸ் வந்தால் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? மொத்தம் அங்கே வெயிட் பண்ண உட்காந்துருக்கான். அண்ட் காய்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்கிற ப்ரைவேட் பஸ்ஸு. அது சொன்னல ஆல்ரெடி, ப்ரைவேட் பஸ் தான் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸை விட ப்ரைவேட் பஸ் அதிகமாக இருக்கும். இங்கே இப்போ அங்கே வந்து டிஎன்எஸ்டிசின்னு இருக்கும், இங்கே வந்து ஓஆர்எஸ்டிசின்னு இருக்கும். கலரும் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு. இது சார், இது வந்து புது பஸ்ஸு, இதெல்லாம் விட்டுருக்காங்க போல். இது ஒரு கலரில் இருக்குது, நாங்கள் இன்னொரு கலரில் இருக்குது. இது வந்து ஆந்திரா பஸ்ஸு. இது இங்கே ஒன்று நிற்குது. இன்னொரு ப்ரைவேட் பஸ்ஸு உள்ளே வருது. இது வந்து இன்னொரு கலர். இந்த பஸ்ஸு இது கவர்மெண்ட் பஸ்ஸு. என்ன வரானா எங்கள் பஸ் வந்துச்சு. ஜேகேன்னு எழுதியிருக்கா, ஜோகோலியா. ஜேகே என் பேர் ஜபேஸ் இருக்கிற. தன்யவாதண்ணா. எங்கள் பஸ் வந்துச்சு. போய் பஸ் ஏற வேண்டியதான். போகலாம். மற்ற ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ அதனால் நேராக போனோன்னே என் சீட்டில் தான் உட்காருவேன். விண்டோ சீட்டு தான் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே பின்னாடி தான். இது மொத்தம் 25. என் லக்கேஜ் வந்து அதான் சென்னையிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுதான் ஒரு இது எடுத்தேன்ல, அந்த டிக்கெட் வந்து இந்த டிக்கெட்டு தான். ஜோகோலியா பேகு இருக்கு. அப்படியே உட்கார வேண்டியதான். ஓகே, விண்டோ சீட்டு நல்லா இருக்கு. அலர்ட் தாச்சு மத்தி தூரல் பெய்யுது, அங்கே உக்காந்துக்கோ. பஸ்ஸு கூட பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சிசிடிவி எல்லாம் போட்டுருவாங்க ப்ரைவேட் பஸ்ஸில். இதுக்கு முன்னாடி வந்து சிசிடிவி இல்லை, இப்போ வந்து புதுசாக சிசிடிவி எல்லாம் போட்டுருவாங்க.
கண்டக்டர் வந்து செக் பண்ணுற டிக்கெட்டு அது சீட்டெல்லாம் அலோகேட் பண்ணி விடுறாரு. இங்கே ஒரு கவர்மெண்ட் பஸ் நிற்குது. என் பஸ் எடுத்துட்டாங்க. அங்கே ஒரு மலை தெரியுதா? போகும்போது நிறைய மலை இது மாதிரி தெரியும். நான் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே க்ளவுடியாக மிஸ்டியாக இருக்குது. அந்த இதெல்லாம் பாருங்கண்ணா ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது. தெரிய மாட்டேன் அந்தளவுக்கு. ஆனால் சுற்றி மலை தான். மலை 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 எல்லாமே காட்டன் செடி. அங்கே ஆப்போசிட்டில் தெரியுது இல்லை ஒயிட்டாக, அது எல்லாமே காட்டன் செடி. இங்கே வந்து காட்டன்ஸு இதெல்லாம் நிறைய வளர்ப்பாங்க. அதுவும் ஒரு பயங்கரமான ஃபார்மிங் அது இந்த சைடில். அதே மாதிரி பேம்பூ ட்ரீஸு, பேம்பூ ட்ரீஸ் வந்து நேச்சுரலாகவே வளரும். அது இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது இந்த பேம்பூ ட்ரீ வளர்க்குறதுக்கு அண்ட் இதெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் சொல்லாது காட்டன் செடிஸ் தான். அந்த எங்கே பாருங்க, இதோட வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க சாப்பிட்றதுக்குன்னு. அதான் டிரைவர்லாம் அங்கே தான் சாப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் பாய். இப்போ வந்து பஸ் அந்த மழை ஏறுற அழகே வேற. சூப்பர். நாங்கள் வந்துட்டோம் ஜெய்ப்பூர் அந்த இடத்துக்கு. நாங்கள் வந்த பஸ்ஸு இங்கே ஒரு ½ அன் ஹவர் நிற்கும் இந்த இடத்துல. இதுதான் ஜெய்ப்பூரோட இது பெட்ரோல் பங்க். இது இந்த இடம் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சைடு முன்னாடி போனீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. முன்னாடியே நிறுத்திட்டாங்க. இங்கே வந்து இந்த டிரைவர் எல்லாம் போய் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ இங்கே தான் கொஞ்ச நேரம் ஹால்ட்டுக்கு அப்புறம் எடுப்பாங்க வண்டியை. ஸோ அது வரைக்கும் இங்கே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு அதான் 4-5 ஆகிடும். அங்கேருந்து போய் கரெக்டாக வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. இதான் அந்த பஸ்ஸு. சிசிடிவி எல்லாம் போட்டுருக்காங்க புதுசாக. பஸ்ஸே காலியாக இருக்குது. எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. காய்ஸ் இதோட வந்து நான் அப்போ போய் மீட் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, நான் போய் இறங்கிட்டு அப்பா கூப்பிட்டு போகிறதுக்கு வரேன்னு இருக்காரு. ஸோ அங்கே இறங்கிட்டு மீட் பண்ணலாம். ஓகேங்களா? மறுபடியும் கடைசியாக பஸ்லேருந்து இறங்கியாச்சு. அப்பா வெயிட்டிங்க. அப்பா ஏதோ வந்துட்டுருக்காராம். இங்கே வந்து இந்த 2 பஸ் இருக்குது. அப்பா என்ன நினச்சிக்கிட்டாருன்னா பஸ்ஸு போயிடுச்சு ஏன் இறங்கலான்னாரு. அதில் பின்னாடி வந்த பஸ்ஸு தான். அப்பா வரேன்னு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு வந்தாச்சு. அப்போ இது வந்து மெயின் ஜங்ஷன். இது பப்பராண்டினா கொஞ்சம் மெயினான இடம். இது ஆச்சு. இப்போ அப்பா கூட இங்கேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம். முன்னாடி போய் இறங்கிருக்கலாம் ஊராண்டியே. ஆனால் அப்பா என்ன சொன்னார்னா இல்லை அவனை ரைடால் பிக்கப் பண்ணல. ஸோ அதனால் நீ இங்கே இறங்கிடு, நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ். சரி அவர் ஆசைப்படுறாருன்னு சொல்லி. இல்லைனா வீட்டாண்டனா அந்த இடத்துலேருந்து இறங்கினேன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த இடத்துலேருந்து உள்ளே போகிறதுக்கு. ஒன்றும் பரவாயில்ல. அப்போ வந்து பிக்கப் பண்ணுறேன்னு இருக்காரு. அதில் ஒரு சந்தோஷம்தான். இதோ வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. நான் பார்த்துட்டேன். ஹாய் டாட். तुमसे बस बोलो हवला दुईटा बस गल तार आगे गला गुड बस गल हां जोगी आ प्राइस दबो and guys finally ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்துட்டாரு. இப்போ வந்து இங்கேருந்து
கொஞ்சம் என்ன சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான், ஏன்னா எதுவுமே சாப்பிடல வரும்போது. ஸோ அதனால் காய்ஸ் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். காய்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. நான் இங்கே வந்து சேரும் போது 3:40. கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சுது. அண்ட் அப்படியே வந்தாச்சு. ஏதோ ஒரு இது பண்ணி பயங்கரமாக சும்மாவே குளிருது இங்கே. என்ன பண்ணுறது, காலிலேருந்து குளிருது தான். இப்படி தான் இருக்குமா. ஸோ அதனால் சும்மா இப்படியே இருக்க வேண்டியதான். சாமே guys finally reach ஆயிட்டா. guys finally வந்து ரீச் ஆயாச்சு. and the journey was good and வந்தாச்சு. and really happy. அம்மா மீட் பண்ணேன், வீடியோ பார்த்துருப்பீங்க, அம்மா மீட் பண்ணேன். எனக்கு எல்லாமே சூப்பராக போச்சு. அண்ட் தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்றும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ். பை பாய்.